ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ப்ரான் பிரியாணியும் வித் ப்ரான் 65 தான் செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் என் சிஸ்டர் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். குடும்பத்தோடு சேர்ந்து எல்லோரும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு சகர் உணவுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நானும் என் சிஸ்டரும் சேர்ந்து தான் இந்த ரெசிபியை செய்கிறோம். என் சிஸ்டர் அவங்களுடைய ஸ்டைலில் ஒரு பேசிக் சிம்பிள் ப்ரான் பிரியாணி செஞ்சு காட்டுறாங்க. நான் எல்லா மேல் வேலையும் பார்த்து வச்சுருக்கிறேன். இப்போ அவங்க வந்து தாளித்து விடுவாங்க. அவங்க ஒன்று ஒன்றா செய்யும்போது நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் 1 கிலோ அளவுக்கு ப்ரான் பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ சட்டி காஞ்சதுன்னு ஒரு 100 ml ஆயில் எடுத்துருக்குறோம். 2 டேபிள் ஸ்பூன் நெய், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பேலீஃபு எல்லாமே கொஞ்சம் அவங்க வீட்டு ஸ்டைல்லே எக்ஸ்ட்ராவே எடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். பிகாஸ் இதில் வந்து எந்த ஒரு கரம் மசாலா, பிரியாணி மசாலா எதுவுமே நாங்கள் ஆட் பண்ணலை. நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 600 கிராம் பெல்லாரி வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறோம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு காரத்துக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். 1/2 கட்டு புதினா, 1/2 கட்டு மல்லி, இது ரெண்டுத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி அதில் ஆட் பண்ணிடுறோம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 400 கிராம் அளவுக்கு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு. இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேகட்டும். இப்போ ஒரு 1/4 லிட்டர் தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 750 கிராம் அளவுக்கு நாங்கள் ப்ரானை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் இதில் நாங்கள் சேர்த்துட்டு நல்லா வதங்கி வந்துட்டு மூடி போட்டு வேக விடலாம். நல்லா வதங்கி ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 1க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சுட்டோம். அது கொதிக்கிற டைமில் நம்ம ப்ரான் 65க்கு மேரினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு 300 கிராம்ஸ் அளவுக்கு ப்ரானை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு 1/2 லெமன் ஜூஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இது எல்லாத்தையும் நல்லா போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம் மேரினேஷனுக்கு. ஒரு 30 மினிட்ஸ் அது ஊறட்டும். இப்போ தண்ணி கொதிச்சிச்சு. நம்ம அரிசியை கழுவி எடுத்து வச்சுருக்க அரிசியை இதில் நம்ம போட்டுடலாம். இன்றைக்கி நாங்கள் பாஸ்மதி அரிசி தான் சேர்த்துருக்குறோம். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு நம்ம ஆட் பண்ணி, ஏற்கனவே நம்ம உப்பு போட்டாச்சு. மீதி பேலன்ஸு நம்ம தேவைக்கு அளவுக்கு நம்ம பார்த்து போட்டுக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு 2 லெமன் எடுத்து அதை ஜூஸ் ஆட் பண்ணுறாங்க. இப்போ மூடி போட்டு அரிசி நல்லா பாயில் ஆகட்டும், வேகட்டும். மீதி இருக்க டைமில் நம்ம 65க்கு ரெடி பண்ணிடலாம். நான் இப்போ கருவேப்பிலை நல்லா கழுவி எடுத்துருக்கேன். அது ஈரம் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அது ஈரம் பண்ணுறதுக்காக அதை கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஆட் பண்ணுறோம். இப்போ பேன் காய்ச்சதும் ஆயில் ஆட் பண்ணுறோம். போதும் இவ்வளோ எண்ணெய் வேணாம்.
அவங்க பையனுக்கு டீப் ஃப்ரை பண்ணணுமா, நல்லா ஆயிலில் முக்கி பொரிச்சு கொடுங்க பெரியம்மான்னு சொன்னான். அதனால் இவ்வளோ எடுக்க, நீங்கள் இவ்வளோலாம் எடுக்க வேணாம். அதாவது நான்ஸ்டிக் இந்த மாதிரி செராமிக் பேனில் நீங்கள் கொஞ்சம் போல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் நீங்கள் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அதில் கருவேப்பிலை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா அதோடைய எசன்ஸ் அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து நல்லா ரொம்ப டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் நீங்கள் ப்ரானை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரைஸ் வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ தம் போடுறதுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. தம் போட்டுடலாம். தட்டு போட்டு மூடிட்டு கீழே தோசைக்கல் வச்சிடலாம். மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் அது வந்து தம்மில் இருக்கட்டும். அந்த டைமில் நம்ம ப்ரானை வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய ப்ரான் பிரியாணி அண்ட் ப்ரான் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. வாங்க சேர்ந்து பயணிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கிறனால என்னால் டைமிங்க்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியல. டைமிங்க்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணாலும் அது ப்ராசஸிங்கில் ரொம்ப லேட் ஆகுது. இன்ஷால்லா துவா செய்யுங்க, சீக்கிரமாக நம்மளுக்கு எல்லாம் சரியாயிட்டு நம்ம டைமிங்க்கு வீடியோ போடணும். வாங்க சேர்ந்து பயணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம். அன்டில் தென் பை பை. ஸ்பார்க்கிள் ஹோம்மேக்கர்.